ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்று நெல்லைக்கும் தூத்துக்குடிக்கும் விஜய் போயிருக்கிறார். இன்றைக்கும் ஒரு 16க்கும் மேற்பட்டோர் கடுமையான காயங்கள், விபத்துகள், இப்படியான சோகங்கள் இன்றைக்கும் இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் யாருக்கும் விஜய் ஆறுதல் கூட சொல்லலை, இப்படி வராதிங்க அப்படின்னு மேடையில் சொல்லலை. இன்னைக்கு குறிப்பாக நான் அவங்கள்ட்ட கேட்க விரும்புகிற கேள்வி என்னன்னா, கரூர் சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் என் மேலே பழி போட பார்த்தாங்க, ஆனால் மக்கள்கிட்ட எடுபடலை. அதே போல் ஜனநாயகன் படத்தை முடக்க பார்த்தாங்க, இந்த பையன் டிஸ்டர்ப் ஆவானா அப்படின்னு நினச்சாங்க, ஆனால் நம்ம அதை ஒரு டிஸ்டர்ப் ஆகலை, அந்த மேட்டரும் எடுபடலை. அடுத்து எஸ்ஓபி விஜய்க்கு மட்டும் விஜய் வெளில வரக்கூடாது அப்படின்னு வழிகாட்டு நெறிமுறைகள், ஒரு கூட்டம் எப்படி நடக்கணும் அப்படின்னு போட்டு முடக்க பார்த்தாங்க, அதுவும் எடுபடவில்லை. அடுத்ததாக நம்ம சுற்றி இருக்கிறவங்களையே வச்சு இவ்வளோ வருஷம் கழித்து தேர்தலுக்கு 30 நாளே உள்ள நிலையில் இப்படி ஒரு அவதூறை நம்ம மேலே பரப்புனாங்க, அதுவும் எடுபடலை. இதை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறாரு. கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும், ஆனா போடு விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க, இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அந்த மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு. ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான், அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. போடு எஸ்ஓபின்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ் அவனுக்கு மட்டும் போடு. மத்த கட்சிகள்லாம் கூட விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. அவருடைய பேச்சு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டீங்கல்ல, இதெல்லாம் புதுசாக விஜய் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா இல்லை, அதே அரைச்ச மாவு தான். அப்படியே அதே ஒரே மாவு, அதான் சொல்கிறாங்களா, ஒரே சட்டை ஒரே டெய்லர்ன்ற மாதிரி அதையே திருப்பி திருப்பி சொல்லிடுவோம். உள்ளபடியே போர் அடிக்குது பேசத்தெல்லாம் கேட்கும்போது. உள்ளபடியே நமக்கே ஒரு இயலாமை, ஒரு ஆற்றாமை வருது. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் தலைவர் புதியதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களை நிறைய பேர் ரோல் மாடலாக எடுத்திருக்காங்க, குறைஞ்சபட்சம் நேர்மையாக உண்மையாக ஒரு பர்சன்டாவது பேசணும்னு விஜய்க்கு சுத்தமாக அந்த அறிவு இல்லவே இல்லை. இப்போ அவர் சொல்கிறாரு, சொந்த வாழ்க்கையில் 30 நாளுக்கு முன்னாடி காழ்ப்புணர்ச்சி பண்ணுறாங்க, என் மேலே அவதூறு பரப்புகிறாங்கன்னா சொன்னேன். 27 ஆண்டுகள் உங்க கூட குடும்பம் நடத்தியிருக்காங்க, 2 குழந்தைகள் இருக்குது. நீ காவாலித்தனம் பண்ணிக்கிட்டு நீ குடும்பத்தை பார்க்காம அவங்கள ஹுமன் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்கள ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க, வீட்டுக்குள்ளே வச்சு அவங்கள அவ்வளோ என்ன சொல்கிறதுனா குடும்ப வன்முறை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் போதும்னு அவங்க தாங்க முடியாமல் தான் கோர்ட்டுக்கே போகிறாங்க. அதுவும் மியூச்சுவல் கன்சர்னில் போக வேண்டியதை கோர்ட் வரைக்கும் போக வச்சது திருவாளர் விஜய் அவர்கள் தான். அவங்க மியூச்சுவலாக பேசியிருந்தாங்கன்னா இது அவங்க வீட்டுக்குள்ளே முடிக்க வேண்டிய விஷயம். ஏன் இப்படி மீடியாவுக்கு வெளி உலகத்துக்கு வந்ததுன்னா விஜய் தான் அதுக்கு முழுக்க முழுக்க. இந்த மனுவே ஒரு அவதூறு அப்படின்னு சொல்றாரு. நம்ம சுற்றி இருக்கிறவங்களே வச்சு ஒரு அவதூறை திமுக கிளப்புகிறது அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய ஐடி விங்கு இவங்க எல்லாம் ஆபாசமா அவங்கள சங்கீதாவை திட்டினது இது குறித்து நம்மளே பேசியிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு விஜயே இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது, இது ஒரு அவதூறு அப்படின்றாரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, 27 வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு திருமணம் நடந்தது இது செட்டப்பா, இல்லை திமுக செட்டப் பண்ணி கொடுத்ததா, இல்லை நீங்கள் சொத்துக்கள்லாம் விற்றீங்க, நீங்கள் சொத்து மதிப்பை குறைச்சி காட்டுறதுக்காக உங்களுக்கு தெரியும் எலெக்ஷனில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் உங்கள் சொத்து மதிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக தான் சொத்துக்களை விற்கிறீங்க. ஒரு மனைவியாக அவங்க கேட்குறாங்க, ஏன் சொத்துக்களை விற்கிறீங்கன்னு கேட்கும்போது, உனக்கு இதில் சிங்கிள் பைசா தரமாட்டேன்னு நீங்கள் சொல்லும்போது கோர்ட்டுக்கு வேணால் போ, என்னால் அந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப ஆபாசமான வார்த்தை, அந்த வார்த்தையை நான் பதிவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ போன்னு சொன்னதுனால தான் அவங்க வீட்டில் நடந்தது, அவங்க சங்கீதாவை நோக்கி அவர் சொன்னதுனால தான் இதை அவங்க கோர்ட்டு சொன்னார். அதான் சொல்கிறேனே, உன்னால் என்ன பண்ண முடியும், நான் பெரிய ஆள், நான் ஒரு பெரிய ஹீரோ, நீ என்னை பற்றி என்ன வெளியில் சொன்னாலும் யாரை நம்ப போகிறது கிடையாது, நான் நீ இன்னும் இன்னும் ஒரு படி மேலே போய் வரும்னு சொன்னார். அதை நான் என்ன சொல்கிறதுன்னா அநாகரிகமாக இருக்குன்றதுனால நான் அதை சொல்ல விரும்பலை. அப்போ வேறு வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப நியாயமான முறையில் தான் கேட்குறாங்க. 2 குழந்தைங்களை அவங்கள வளர்த்தெடுக்கணும், அவங்களுக்கும் இதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கணும்.
அதை கொடுக்க கூட துணிவு இல்லாத மனசாட்சி இல்லாத ஒரு மனிதர் தான் விஜய். நான் என்ன கேக்குறேன், சரி உங்க விஜயே மனைவி வந்து இப்படி அநாகரிகமா திட்டி இருக்கிறாரு, அதனாலதான் என்கரேஜ் பண்றாரு ரசிகர்களையும். ஆமா ஆமா சரி, நான் என்ன கேக்குறேன்னா, சரிங்க உங்க சொந்த மனைவி வந்து கோர்ட்டுக்கு போனது திமுகன்னு சொல்றீங்க, நீ இறக்குமதி பண்ண காருக்கு டாக்ஸ் கட்டலையே, அதுக்கு யார் பண்ணது? கார் இறக்குமதி திமுக பண்ணுச்சா? கோர்ட்டே குட்டு வச்சுது, கட்டுங்கன்னு சொன்னாங்களா, அப்போ கட்டலையே, அது ஏன் கட்டினீங்க? புலிப்படத்தில் வந்து வருமானத்தை வந்து மறைச்சிங்களே, லிக்விட் கேஷ் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்தாங்களே, அப்போ வந்து அதுக்கு ஃபைன் கட்டுங்கன்னு சொன்னாங்களா, அது யார் சொன்னாங்க? திமுக பழி சொல்லிச்சா? ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு ஒரு அரசியல் தலைவனா குறைஞ்சபட்சம் ஒரு நாகரிகம் ஒரு அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நான் என்ன சொல்றேன்னா, நீ மனுஷனே கிடையாது, குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல குடிமகனாக நீ இருந்தினா, நல்ல சிட்டிசனாக நீ இருந்தினா, இதெல்லாம் நீ பண்ணியிருந்தனா பரவாயில்லைங்க. விஜய் வந்து கரெக்டாக இருக்காங்க, எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்காருங்க. அப்போ அவங்க மனைவி விஷயத்தில் நிச்சயமாக திமுக வந்து தவறு பண்ணிக்கிற நம்மளும் சொல்லலாம். நீ பார்த்தீங்கன்னா தொடர் குற்றங்கள் புரிகின்ற நீ ஒரு சைக்கோ. நீ வந்து இதெல்லாம் சொல்கிறது இன்னைக்கு யார் நம்புவாங்க? நீங்கள் அடுத்தது வந்து கேட்டீங்க, மக்களை சந்திக்க விட மாட்டாங்க, எஸ்ஓபி போடுறாங்கன்னு. ஏண்டா உன் கூட்டத்தில் மட்டும்தானே இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, 52 பேர் இது வரைக்கும் செத்து போயிருக்காங்க. எஸ்ஓபி எல்லா கட்சிகளுக்கும் அதுதான் தெரியாதுங்க. இவங்க என்னன்னா வெகுஜன மக்களையும் இந்த பாவம் அந்த இளைஞர்களையும் வந்து உசுப்பேத்தி விடுற வேலை இது. அவங்க என்ன பண்றாங்க, விஜய் இன்னைக்கு பாருங்க 16 பேர் அடிபட்டு இருக்கானுங்க. பவுன்சர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வண்டியில இவனுங்களா போய் இடிச்சிட்டு விழுவானு, இன்னைக்கு பவுன்சர் வந்து பிடிச்சி தள்ளுறான். இது எவ்வளவு இதுக்கு மேல அவர் மேல வழக்கு இருக்குங்க, நிச்சயமா வழக்கு இருக்கு. இதெல்லாம் மனித உரிமை மீறல். இது உனக்கு ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது. எஸ்ஓபி கொடுக்கல, எஸ்ஓபிக்கு வந்து எல்லாருக்கும் எனக்கு மட்டும் போட்டிருக்காங்கன்னு வந்து பீத்திக்கிறல்ல. எஸ்ஓபியில் இருக்குது, இதெல்லாம் வண்டியை வந்து பின்தொடர்ந்து வரக்கூடாதுன்னு எஸ்ஓபியில் இருக்குது. நீ என்னைக்காவது நீ மதிச்சிருக்கியா? எல்லாருக்கும் வந்து போடுறது வேற, எனக்கு மட்டும் 50 நிபந்தனை. 5000 நிபந்தனைகள் போட்டால் கூட அதில் 5 கூட நீ வந்து நிறைவேற்றுறதே கிடையாது. காவல்துறை ஒரு மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்க. பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அயோக்கியத்தனம். அதில் ஒரு பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு பெரிய அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் யாரு பொறுப்பு? அவங்க வீட்டிலலாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து விஜயால பதில் சொல்ல முடியுமா? குளத்தூர்லேயே வந்து 500 பேருன்னு சொல்லிட்டு 5000 பேரை கூட்டினாரு. 5000 மேல வழக்கு இருக்கு. இப்போ விஜய் மேல போட்ட வழக்கு வந்து விஜய் வந்து ஹேண்டில் பண்ணுவார். இந்த 5000 பேர் மேல போட்ட வழக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டானுங்க. இப்போ எல்லா கட்சிக்கும் வழக்கு வருங்க, தேர்தல் வழக்கு இருந்து எல்லாருக்குமே வரும். கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட அன்னைக்கு வழக்கு போட்டாங்க, அதே பெரம்பூர்ல போட்டாங்க. ஆனா அவங்க வந்து சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க, அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க, இலவசமா வந்து அதை அணுகுவாங்க. இங்க எதுவுமே கிடையாதுங்க. நான் சொல்றேன், இது எதுவுமே தெரியாம விஜய் பின்னாடி விட்டில் பூச்சிகள் மாதிரி போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ இதுல விஜய் இன்னொரு தன்னோட பேச்சில் வந்து சொல்றாரு, ஸ்டாலின் மட்டும் பவர்ல இருந்திருந்தாருன்னா நான் அவங்கள வந்து சந்திச்சிருக்கவே முடியாது. இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சென்னையில் டி நகர்ல திமுக சதி, கமிஷனர் அருண் வந்து சதி, அதே போல வில்லிவாக்கத்தில் திமுகவும் ஸ்டாலினும் கமிஷனர் அருணும் வந்து சதி, டி நகர்ல சதி, சைதாப்பேட்டையில் சதி, 1 மணி நேரம் தான் தராங்க, பிரச்சாரத்திற்கு அனுமதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு இப்படியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஆதவர்ஜுனா வைக்கிறாரு. ஆனால் விஜய் இன்னொரு புறம் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் பவர்ல இல்லை, அதனால தான் நான் வந்து உங்களை சந்திக்க முடியுதுன்ற. இது ரெண்டும் முரண்பாடாக இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற வந்து சைதாப்பேட்டை டி நகர் ரெண்டுமே வந்து அனுமதி கொடுத்தாங்க. யாரை கேட்டு இவர் கேன்சல் பண்ணார்? ஏதாவது ஒரு விளக்கம் வந்தது அந்த தொண்டர்களுக்கு? இல்லைங்க, எனக்கு வந்து வயித்தால போயிடுச்சு, எனக்கு வந்து வாந்தி பேதி வந்துடுச்சு, அதனால நான் வர முடியல, ஏதாவது ஒன்று சொன்னாரா? அப்போ என்ன, நீங்கள் கட்சி தொண்டர்கள் வந்து நாய் மாதிரி ரோட்டில் காத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் காவல்துறையை இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டிலே இல்லைன்றது நம்ம எத்தனையோ முறை சொல்லியாச்சு. அறிவு இருக்கணுங்க, அது வந்து புரியும். அறிவே இல்லாத தற்கூறின்றமா இப்படிதான் வந்து பேசிட்டு தெரியணும். ஆமா, டிஜிபியை மாத்திட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறாங்க. அதே போல டேவிட்சன் தேவாசீர்வாதம், அவர் வந்து விஜிலன்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை, அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. தலைமைச் செயலாளர் அவரை வந்து இன்னைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு சிஎம் கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாரு. பாஜகவுக்காக தேர்தல் ஆணையம் இப்படியான அதிகாரிகளை மாற்றிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு. ஆனால் இவருடைய சிஎம்மோட கட்டுப்பாட்டில் தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன்னா, எது நடந்தாலும் திமுக தான், எது பண்ணாலும் ஸ்டாலின் தான் சொல்கிறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு அறிவு இருந்ததுன்னா, இன்னைக்கு நீங்கள் போகிறீங்களா, திருநெல்வேலி போகிறீங்களா, சரி ஓகேப்பா, உன்னை எல்லாரும் போட்டு முடக்கிறாங்க, நசுக்கிறாங்க, நீ அதை தாண்டி வீறு கொண்டு என்ன போய் அங்கே நீங்கள் பண்ணிட்டீங்க? திருநெல்வேலி போகிறாருங்க, வேட்பாளர் பேரை கூட சொல்லுங்க,
வேட்பாளர் பேரை சொல்ல, வேட்பாளர் அறிமுகம் பண்ணல, அப்புறம் என்ன அது ஒரு கூட்டம்? எதுக்காக வந்து போயிட்டு அதான் சொல்றேனே, இந்த சீன் போடுறதுக்கு, இந்த மக்களை வந்து குழப்புறதுக்கு, சும்மா வெளியில வந்து நானும் ரவுடி தான் சொல்லிட்டு இதெல்லாம் அரசியல் களத்தில் இன்னைக்கு எடுபடாது. இது விஜயோட இமேஜ் சுத்தமாக சரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதிவு வந்து சொல்லியிருக்காரு. இந்த இளைஞர்கள் தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவங்க ஏதாவது அடிப்பட்டால் அவங்களுக்கு தானே காயமாகும். ஸோ அவங்க தான் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். இழப்புக்கு பிறகு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு மூத்த நடிகரா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல வந்து படிக்கிற டயத்தில் வந்து படிப்பில் மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கணும். அந்த அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு படிப்பில் மட்டும் அவங்க வந்து ஜீவில் அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதில் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தன்னோட தொண்டர்கள் நோக்கி வரவங்கள என் வாகனம் பின்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பின்னாடி வாகனத்தை வரதை நிறுத்தினா மட்டும்தான் நாங்கள் நகர்வோன்னு சொல்லணும்ல. விஜய் திருச்சியில் மட்டும் சீனை போட்டிங்கல்ல, வண்டியிலேருந்து இறங்கி வந்து அப்படியே காப்பாற்றுற மாதிரி சீன் போட்டீங்க. ஏன்னா அது 6 மணி, உங்களுக்கு வந்து நிழலாக இருந்தது, வெயில் கிடையாது. இங்கே அடிக்கிற வெயில், திருநெல்வேலி அடிக்கிற வெயிலில் வந்து மண்டை காஞ்சி போயிடுன்னு சொல்லிட்டு கீழே இறங்காமல் பவுன்சரை வச்சு தள்ளுறேன்னா நீ ஃபஸ்ட்டு அரசியல் தலைவனாக இருப்பானா, குறைஞ்சபட்சம் மனுஷனாக இருந்தோம். நாங்கள் இதுக்கு என்ன சொல்கிறோன்னா, இதுக்கு வந்து மனித உரிமை ஆணை வந்து இந்த ஆள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை, ஜனநாயகனை வந்து முடக்கினது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு இடத்துல தான் வந்து பாஜக அப்படின்றத குறிப்பிடுறாரு. பாஜகவோட நேரடி கூட்டணி, மறைமுக கூட்டணி அப்படின்னு திமுக அதிமுக வந்து விமர்சிக்கிறாரு. ஜனநாயகனை யார் முடக்கிறான்னு சொல்லலையா விஜய்? ஜனநாயகனை முடக்கு, படத்தை முடக்கினா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான், அதனால படத்தை முடக்கி. இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இப்போ ஜனநாயகனை யார் முடக்கிறாங்க நமக்கு தெரியும், விஜய்க்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் இதை? ஏன்னா ஜனநாயக முடக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவும் விஜயும் சேர்ந்து செய்த சதி தான். அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் தொடர்ச்சியாக எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆந்திராவிலேருந்து தெலுங்கு படத்தில் தான் வந்து அப்படியே வந்து இங்கே காப்பி பண்ணுவார். அப்படி தான் பண்ண ஒரு படம் தான் இது. இதை வந்து நீங்கள் வந்து சர்ச்சைக்குரிய காட்சிகளை வச்சுருக்கீங்க, வசனங்களை நீக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் ரிவைசிங் கமிட்டி போகாமல் நீங்கள் தான் அடம்பிடிச்சி இப்போ தான் ரிவைசிங் கமிட்டி நீங்கள் போயிருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் அப்போ அப்படி போயிருந்தீங்கன்னா பராசக்தி ரிலீஸ் ஆன மாதிரி உங்கள் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அதை வந்து தடுத்தது வந்து சிபிஎஃப்சியும் உங்களுக்கு பாஜகவும் தான் தடுத்து, சென்சார் போர்டும் பாஜகவும் தான் தடுத்தது. இதை கூட சொல்கிறதுக்கு துப்பு இல்லாத தைரியம் இல்லாத விஜய் வந்து இன்னைக்கு இதுக்கும் காரணம் திமுகன்னு சொல்கிறதெல்லாம் நான் சொன்னேன். சார், திமுகவை நீங்கள் குறை சொல்லுங்கள் சார், நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. கரூரில் என் மேலே வந்து பழி போட்டாங்க. எங்கேயாவது முதலமைச்சர் வந்து இவர் மேலே பழி போட்டாரா? யாருமே போடல. அரசாங்கம் போட்டுச்சா? எதுவுமே இல்லை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த A1 A2 A3ல இவர் இல்லை. எல்லா கட்சி தலைவர்களும் வந்து போய் நின்னாங்க. நீங்க தான் சார் களத்தில் இல்லை, ஓடி போயிட்டீங்க. நீங்க விசிக தலைவர் விஜய் மேல எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னாரு. நம்மளே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். திமுக அரசாங்கம் பண்ண தப்பு என்னன்னா இவர் வந்து இலகுவா விட்டுட்டாங்க. ஓகேங்களா, சரி புதுசா வந்திருக்காரு, இதை இன்வெஸ்டிகேஷன் போட்டன்னு சொல்லி விட்டாங்க. நம்ம வந்து எடுத்த கவுத்துன்னு இதை வந்து நம்மளா முடிவு பண்ண முடியாது, இன்வெஸ்டிகேஷன் வந்து இருக்கட்டும், அந்த ஒரு நபர் ஆணையம் வந்து போட்டாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் தான் வந்து சிபிஐ வேணும், எங்கள் மாமா சிபிஐ பார்த்துப்பாரு, நீங்கள் தான் போனீங்களா கண்டி. இதில் மக்களுக்கு நல்லா தெளிவாக இருங்க. இவர் திருப்பி பொய் மூட்டைகளை வந்து அவுத்துரு. இது யாரோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பாஜக சொல்கிறாரு. இந்த பையனை ஜனநாயகனை முடக்கிட்டா டிஸ்டர்ப் ஆயிடுவான் அப்படின்னு நினைச்சாங்க. யார் அந்த பையன் நமக்கும் வந்து தெரியல. யாரோ பையன் சொல்றாரு, ஜேசன் சஞ்சயான்னு கூட தெரியல. ஏன்னா பையனே நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க. யார் அந்த பையன் சொல்றாரு? ஓ, அவரே ஒரு பையன் சொல்லிக்கிறாரு. 52 வயசு பையன். இப்பதான் நான் முதல்ல ஏங்க தாத்தா வயசுல இருந்துட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறது நியாயமே கிடையாது மிஸ்டர் விஜய். அப்படிதான் நம்ம வந்து சொல்ல தோணுது. ஓகே, அடுத்து இன்னொரு விஷயத்த சொன்னார், ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு எனக்கு. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா அப்படின்னு நீங்க கவலைப்படுறது தெரியுது. அதுக்காக தான் டிவிக்கே வந்திருக்குது, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம டிவிக்கே வந்திருக்கிறோம். விஜய் இன்னொரு காமராஜரா, அண்ணாவா? விஜய் என்ன இன்னொரு எம்ஜிஆரா? இல்லை, இந்த பேரெல்லாம் சொல்றதுக்கு இவருக்கு எவ்வளோ துணிச்சல் பாருங்களேன். முழு நேரமாக வந்து நம்ம வந்து என்ன சுயநிலை மறந்து தான் நம்ம வந்து இருப்போம். பகலா இரவான்னு கூட நமக்கு வந்து தெரியாது. இந்த சொல்கிற இந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணாதுரை அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடன் மக்களுக்காக மக்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு முழுக்க மக்களோட இருந்த ஒரு சாமானிய மனிதர் தான் அண்ணாதுரை. சொல்லுனேன், இந்தியாவே வந்து திரும்பி பார்க்க வைத்த தலைவர். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்தது பேரறிஞர் அண்ணா தான்.
தமிழ்நாடுன்னு பேர் வச்சாரு. பல்வேறு அவரோட பார்லிமெண்ட் ஸ்பீச்லாம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து வலிமையானது. அந்த மாதிரி பண்ணவர் அண்ணாதுரை, அவர் ஒரு அறிஞர்னு அதெல்லாம் தான் நம்ம சொன்னோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் காமராஜர், அவர் பார்த்தீங்கன்னா எளிமையின் சிகரம் வந்து தேசிய அரசியல் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 பிரதமர்களை வந்து தேர்வு செய்த ஒரு பச்சை தமிழர். அவ்வளோ தூரம் வந்து உழைச்சாரு. சாகும்போது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிமையாக இருந்தார். அவரோட ட்ரங்க் பெட்டியில் ரெண்டு வேட்டியும் சட்டையும் ஒரு 20 ரூபா 50 ரூபா பணம் தான் சொல்லுவோம். அவ்வளோ எளிமையாக வாழ்ந்த காமராஜர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 40 வயசுல தான் ஹீரோவான. சின்ன சின்ன ரோல்கள் வந்து பண்ணி முத்தமிழர் கலைஞர் எழுதின கதை வசனங்களில் நிறைய படங்கள் அவரோட வசனங்களில் கதை வசனங்கள் நடித்து பெரிய ஹீரோவை வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ்ல இருந்து அதுக்கப்புறம் திமுகவில் 30 ஆண்டுகள் அரசியலில் இருந்து தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனி கட்சி ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி திமுகவில் எம்எல்ஏ வந்திருக்காரு. அவர் வந்து பொருளாளர் இவ்வளோ வேலைகள்லாம் செஞ்சு தான் மக்களோட இருந்தார். ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி போனால் கூட கட்டி பிடிச்சி எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபோட்டோக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். இவங்கெல்லாம் மக்களோடு இருந்தாங்க, மக்களுக்காக உழைத்தாங்க, எளிமையாக இருந்தாங்க. சொல்லப்போனால் எம்ஜிஆர்லாம் வாரி வாரி கொடுத்தாரு. எவன் சொத்தையும் கொள்ளையடிச்சு வாங்கல, தொண்டர்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் பிடுங்கல. இதெல்லாம் எதனா சொல்றது உங்களுக்கு உள்ளபடியே மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா விஜய் வந்து இவங்களோட கம்பேர் பண்ணி பேசுறது தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கணும் தான் நம்ம வந்து கேட்குறோம். இந்த தலைவர்கள் வந்து விஜய் வந்து கொச்சைப்படுத்த தான் பார்க்குற மகண்டி, அதை தாண்டி விஜய் கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி இன்னொரு தலைவர் ஒன்று சொன்னார், ஒண்டி வீரன். அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர், சுந்தரலிங்கம் இப்படிலாம் சொன்னார்ல. கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது வந்து தவறா சரியானுக்குள்ளே நம்ம வந்து போகல. அது என்னன்னே தெரியாததுக்கு முன்னாடியே எட்டாம் பாருங்க ஓட்டன்னு சொல்லிட்டு நீ ஓடி வந்த நீ ஒண்டி வீரனை பத்திலாம் நீ வந்து பேசுறதுக்கு அருகதை இருக்கா? ஓடுகாலி, நீ அங்கிருந்து ஓடி வந்துட்ட. நீ உன்னை அங்கங்க பிடிக்கிறாங்க, திருச்சி ஏர்போர்ட்ல பிடிக்கிறாங்க, விட்டு பிரஸ் கிட்ட மாட்டாமலே வந்து கண்ணில் மிளகாத்தூள் தூவிட்டு ஓடுற. சென்னையில வந்து உன்னை தடுக்கிறாங்க, அங்கிருந்து ஓடுற. பனையூர் பங்களால உன்னை தடுக்கிறாங்க, ஓடுற. இப்படி ஓடி போய் ஒளிஞ்ச விஜய் வந்து இன்னைக்கு என் மேல வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா அக்யூஸ்ட்னு நாங்க சொல்றேங்க. உன் மேல யாரும் அவதூறுலாம் பரப்பல, உன் மேல வந்து அக்யூஸ்டனே இருக்கு. அதை வந்து கோர்ட் வரும் பாருங்க, கோர்ட்ல வரும்போது தெரியும் அது விஜய்க்கு. அதே போல இன்னொரு விஷயத்த விஜய் சொல்றாரு, திமுக பாஜகவோட மறைமுக கூட்டணி, அதிமுக நேரடி கூட்டணி, தமிழ்நாடு காங்கிரஸை காசு கொடுத்து ஸ்டாலின் வந்து வாங்கிட்டாரு. ஆனால் வந்து உண்மையான காங்கிரஸ் வந்து என் பக்கம்தான் இருக்குது. இப்படி குழப்புறாரு. திருச்சியில் பாதி கதர் கூட்டணி, மீதி காவி கூட்டணி, அப்படி இப்படின்னு மக்களை வந்து குழப்பி அதிமுகவும் பாஜக கூட்டணியில் இருக்குது, திமுகவும் பாஜக கூட்டணியில் இருக்குது. இவங்க அப்படி எல்லாமே ஒரு 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 குழப்பமான ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. எல்லாருமே பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு நெரேட்டிவை பிரசன்ட் பண்றாரு. இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. இந்த திமுகவோட நேரடி கூட்டணிக்கும் மறைமுக கூட்டணிக்கும் நம்ம மேல காண்டு. அது என்னன்னா ஸ்கிரிப்ட் மறந்து போச்சு, என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால என்ன பண்றாருன்னா வாயில வந்ததெல்லாம் வடை சுட்டுக்கிட்டே இருக்காரு, அப்படியே சுட்டுட்டே இருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க தான் வந்து சொன்னீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க, ஒருத்தரும் உங்களை நோக்கி வரவே இல்லை. ஏன்னா உங்க லட்சணம் அப்படி இருக்கு, உங்க ப்ரொஃபைல் அவ்வளோ வீக்கா இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்றதுனால யாருமே வந்து வரல. அங்கே இருக்குங்க போகிறாங்க, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, யாருமே வரல. 26 கூட்டணிகள் வச்சாலும் அவர் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு. 9 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக வந்து இன்டாக்ட் கூட்டணியாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 தோல்வியை சந்திச்சுட்டு எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து எப்படா நம்ம வந்து ஆட்சியை பிடிக்குதுன்னு அவர் வந்து பெரிய ப்ரெஷரில் வந்து திரு எடப்பாடி அவர்கள் இருக்கார். உனக்கு எந்த ப்ரெஷருமே கிடையாது. அழகாக வந்து உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க, பிஜேபி ஆக்டிவேட் பண்ணுறாங்க, பணம் பிஜேபி கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கணும், முதல் தலைமுறை வாக்காளர்கள் பிரிக்கணும், பெண்கள் வாக்குகளை பிரிக்கணும். அதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு பிஜேபியோட நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. பாண்டிச்சேரியில் போகிறார், பாண்டிச்சேரியில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு செல்வம்னு ஒரு வந்து பாஜக வேட்பாளர் பேர் தான் சொல்கிறார். இவர் சொந்த கட்சி வேட்பாளரே சொல்லலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் விஎஸ் பாபுன்னு சொல்லாமல் பிரபுன்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிஜேபிக்காரர் தான். அப்போ ரெண்டு பக்கம் பிஜேபி காரங்களோட நீ வேலை செஞ்சுட்டு பிஜேபியில காசு வாங்கிட்டு பிஜேபியில் இருக்கிறவங்களுக்குலாம் சீட்டை கொடுத்துட்டு அதிமுக வந்தவங்களாம் சீட்டு, நீங்க தாங்க கள்ள கூட்டணி இல்லை, நேரடி கூட்டணி நீங்க தான் பிஜேபியோட வச்சிருக்கீங்க. திமுக வந்து இங்க பிஜேபி எதிர்த்து இங்க களமாடிட்டு இருக்காங்க. டெல்லியா தமிழ்நாடா ஒரு கை பார்ப்போம். டெல்லி வந்து தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு பிரகடனம் பண்றாருங்க முதலமைச்சர். நீங்க அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பேசியிருக்கீங்களா? இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக போடுகின்ற பச்சை டிராமா, அழுகுனி ஆட்டங்க. இது அழுதுகிட்டே இருக்காரு, போற இடம்லாம் அழுதுகிட்டே இருக்காரு விஜய். அதை விட்டுட்டு உருப்படியான அரசியல் பண்ணி ஏங்க உலகத்திலே ஒரு கட்சிங்க எங்கேயாவது வேட்பாளர் பேரை சொல்லாம எவனா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவன் பேசுவானா? வேட்பாளரை நீ அறிமுகப்படுத்த மாட்ட, வேட்பாளர் பேரை வந்து சொல்ல மாட்டேன். எதுக்குதான் நீ போற? குறைந்தபட்சம் ஒரு 5-6 தொகுதிகளாவது இருக்கும்.
எங்கே போனாலும் அவர் எந்த வேட்பாளரையுமே பெரிய அளவில் சொல்கிறது இல்லையா? ஏங்க தமிழக முதல்வருக்கு 73 வயசு. அவர் இன்னைக்கு தொடர்ச்சியா ஒரு வாரமா சென்னையிலே இல்லைங்க. அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போனவர் இன்னும் வரவே இல்லை. ஊரா சுத்திட்டு இருக்காரு. காலையில 7 மணிக்கு வாக்கிங் போறாரு. அந்த இடத்துல வேட்பாளர் கூடவே கூட்டு போயிட்டு எல்லா இடத்துலயும் வந்து வாக்கு சேகரிக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா 71 வயசு எடப்பாடி அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர். அவரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆக்டிவா இன்னைக்கு சென்னையில மட்டும் 8 இடங்கள்ல வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் 59 வயது அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா அடிக்கிற மழையில கூட பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்காரு. கீழே இருக்கிறவங்களாம் குளிர்ல நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பட் அவர் கொள்கை அவர் வந்து பேசியிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாரோட வயதுல இளையவர் நீங்க தான். புதிய கட்சி அவங்க கூட ஒரு சசிகலா அம்மா கூட பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் செய்யறாங்க. எல்லாருமே களத்துல இருக்காங்க. களத்துல இல்லாத ஒரே காமெடி நடிகர் விஜய் வந்து ஹீரோவா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கட்சி தலைவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்டர் ஆயிட்டார். வடிவேலுக்கும் அவருக்கும் தாங்க போட்டி. மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேலு பேசுறதும் விஜய் அவர்கள் பேசுறதும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்னா ஒரே மாதிரி வந்து பொருந்துது. ஸோ நம்ம வந்து புருடா விடுறோமோ பொய் சொல்றோமோ இன்னைக்கு நம்ம வந்து களத்துல நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொய் மூட்டைகள் அவுத்து வர்றதை விட்டுட்டு குறைஞ்சபட்சம் தொண்டர்கள் வந்து களத்துல பெரிய பிரச்சனைங்க. இப்போ வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லை இவர் சொல்றாருல. இதே பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் வருது. அதில் ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்றேன். கோவில்பட்டி மேற்கு நகர தலைவர் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணின்னு ஒருத்தவங்க இன்னொரு பெண் தொண்டரை வந்து பகிரமா என்கிட்ட வேணா கூட ஆடியோ கூட இருக்கு. பகிரண்டமா வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. கந்து வட்டி ஏதோ அவங்க வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அதுக்கு வந்து இவங்க பார்த்தீங்கன்னா 4 மடங்கு 5 மடங்கு கந்து வட்டி எனக்கு கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா எங்க அண்ணன் தான் முதலமைச்சர் ஆகும் உன்னை வெட்டி கொன்னுடுவேன்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணே இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு விஜய் இன்னைக்கு வந்து தொண்டர்கள் வந்து மோசமான நிலைக்கு வந்து வச்சிருக்காரு. இதெல்லாம் விஜய் வந்து பார்க்கணும், கட்சியை வந்து மேம்படுத்தணும். இந்த மாதிரி களத்துல வந்து தொண்டர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சரி பண்றதை விட்டுட்டு இன்னும் எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு சொல்றத களத்துல அவர் வந்து இமேஜ் சரிஞ்சுக்கிட்டு வரதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி. நன்றி தோழர்.